பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஹாய் டார்லிங்ஸ், நான் தான் உங்க சச்சூஸ். இன்னைக்கு வந்து நான் மரத்தாண்டவர் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். மரத்தாண்டவர் டெம்பிள் வந்து மாரான் குவாந்தான்ல இருக்கு. ஸோ இந்த கோயிலுக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்லிட்டு இங்க நிறைய பக்தர்கள் வருவாங்க. நானும் வந்து இது வருஷம் வருஷம் தவறாம வந்துடுவேன் இந்த கோயிலுக்கு. ஸோ இந்த கோயில் ஒரு கதை இருக்கு, எப்படி இந்த கோயில் உருவாச்சுன்னு. இது நிஜமா உண்மையா நடந்த கதை. இது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அபவுட் 120 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இங்க ஒரு பெரிய இது ஃபுல்லா காடா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் இருந்த காலம்தான். அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சரி ஓகே, கேஎல்ல இருந்து இந்த குவாந்தான் மாரான் வெளியா ஒரு ரூட் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க உள்ள காடெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த காட்டுக்குள்ள ஒரு உத்ராட்ச மரம் இருந்துச்சு. அந்த உத்ராட்ச மரத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, வெட்ட ட்ரை பண்ணாங்க. பண்ணும்போது அந்த உத்ராட்ச மரத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. இது அந்த வெட்ட ட்ரை பண்ண வேலைக்காரங்க வந்து என்னடா ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து அந்த வேலையை பாதியிலே நிப்பாட்டிட்டு நான் இனிமே அந்த மரத்தை வெட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இன்சார்ஜ் இருந்த பிரிட்டிஷ் ஆபீசர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு வேற ஒர்க்கர்ஸை போட்டு வெட்ட ட்ரை பண்ணாங்க. ஸ்டில் அதே மாதிரி அந்த மரத்துல ரத்தம் வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆபீசரும் வந்து பார்த்துட்டு இது என்னடா இது அப்படியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு. திடீர்னு என்ன பண்ணுச்சுன்னா, அவர் கண் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு புல்ல தோண்டுச்சான். புல்ல ஒண்ணு வந்து நின்றுச்சு அந்த மரத்து முன்னாடி. ஸோ அதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. சரி ஓகே, இவங்க சொல்றதுலாம் உண்மைதான், இந்த மரத்துக்கு கீழே வந்து நிஜமாவே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு அந்த மரத்தை சுத்தி இவங்க வந்து ரோடு கட்டினாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு மரத்தாண்டவர் கோயில். அந்த மரத்துக்கு கீழே தான் இவங்க வந்து முருகனை வச்சிருக்காங்க. ஸோ இப்ப அந்த மரம் கொஞ்சம் பழமையானதுனால அந்த மரத்தை வந்து டேக் கேர் பண்ணிட்டு இன்னும் சாமி இருக்கு. கோயில் வந்து இப்பதான் புதுசா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இங்க வந்து போயிட்டு அவங்க உள்ள ஆசையெல்லாம் வந்து இங்க நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பா வரணும் இந்த கோயிலுக்கு. வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ். Bye darlings.